அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே, அன்பு வாடிக்கையாளர்களே, வாசகர்களே, இனிய காலை வணக்கம். இன்று வைகாசி மாதம் 7ஆம் தேதி 21/5/2025 புதன்கிழமை. நவமி திதி இரவு 11 மணி 1 நிமிடம் வரை. சதயம் நட்சத்திரம் பிற்பகல் 3 மணி வரை. அதன் பின் போராட்டாதி நட்சத்திரம். இனி 12 லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம். மேசம் லக்ன அன்பர்களே, தொட்டது தொடங்கும் அற்புத நாள் இன்று. நண்பர்கள், உறவினர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மை உண்டாகும் நல்ல நாள். குடும்பத்தில் சிலருக்கு சுபகாரிய பேச்சுக்கள் அனுகூல போக்கை தரும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் இன்று. பணியில் இருப்பவருக்கு உற்சாகமான மனநிலை, சாதகமான சூழ்நிலை உருவாகும் நல்ல நாள் என்று. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல பொருள் வரவும் லாபங்களும் இருக்கும் அற்புத நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலை சார்ந்தவர்களுக்கும் ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாகும் சிறப்பான நல்ல நாள் என்று. ரிஷபம் லக்ன அன்பர்களே, பரபரப்பும் சுறுசுறுப்பும் உள்ள அற்புத நாள் என்று. தொழில் சிந்தனை, உத்தியோக சிந்தனை மேலோங்கி இருக்கும். சிலருக்கு குடும்பத்தினருடன் நேரம் செலவு செய்ய முடியாத அளவுக்கு ஓய்வில்லாத நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும். நிர்வாகிகள், முதலாளிகள் ஆதரவு மனதுக்கு ஆறுதல் அளிக்கும். செல்வாக்கும் கூடும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சிறப்பான நல்ல நாள் என்று. சிலருக்கு புது வகை தொழில் அமையும் யோகமும் உண்டு. பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி பெருக்கமும் அந்தஸ்தும் கூடும் நல்ல நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறைகளை சேர்ந்தவர்களுக்கும் அதிக உழைப்பும் புகழும் கிடைக்கும் நல்ல நாள் என்று. மிதுனம் லக்ன அன்பர்களே, தூரதேச பிரயாணங்கள் இருக்கும் நாள் என்று. சிலருக்கு தெய்வ கைங்கரியங்கள், திருப்பணிகள், கோவில் குளங்கள் சென்று வருதல் இருக்கும். இன்னும் சிலருக்கு குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்லும் எண்ணம் ஈடேறும். குடும்பத்தில் சிலருக்கு சுபகாரிய பேச்சுக்கள் மற்றும் மறுமண வாய்ப்புகள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் நல்ல விதமாக முடிவடையும் நல்ல நாள் என்று. காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மனமகிழ்ச்சி கூடும் சிறப்பான நாள். பணியில் இருப்பவருக்கு சோம்பல் இருக்கும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு குறைவதால் உற்பத்தி குறையும் நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, ரியல் எஸ்டேட், மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான அதிர்ஷ்டகரமான நல்ல நாள் என்று. கடகம் லக்ன அன்பர்களே, மறதியும் தடுமாற்றமும் பரபரப்பும் உள்ள நாள் என்று. கோபதாபங்களையும் வாக்குவாதங்களையும் இன்று கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வாகனங்களிலும் பிரயாணங்களிலும் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு திடீர் உடல் நல குறைவு வந்து விலகும். தந்தையுடன் மனக்கசப்புகளை தவிர்க்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது. சுபகாரிய பேச்சுக்களையும் இன்று கட்டாயம் தவிர்க்க வேண்டும். பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும். சோம்பலும் இருக்கும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களும் கடின உழைப்புக்கும் பின்னாடியும் உற்பத்தி பெருக்கம் இருக்கும் நாள். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் மிகுதியாக உள்ள நாள் என்று. சிம்மம் லக்ன அன்பர்களே, மன மகிழ்ச்சியை தரும் நல்ல நாள் என்று. உறவுகள், வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள். குடும்பத்தில் சிலருக்கு சுபகாரிய பேச்சுக்கள் அனுகூல போக்கை தரும் அற்புத நாள். கணவன் மனைவி உறவு பலப்படும் நல்ல நாள். காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பை வெளிப்படுத்தும் அற்புத நாள். பணியில் இருப்பவர்களுக்கும் கலகலப்பான நாள் என்று. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் மிகவும் அனுகூலமான நல்ல நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் வாடிக்கையாளர்களின் வரவும் ஆதரவும் மன மகிழ்ச்சியை தரும் அற்புத நாள் என்று. கன்னி லக்ன அன்பர்களே, உறவு நண்பர்கள் இடையே மனக்கசப்புகள் தோன்றும் நாளாக இன்று இருக்கிறது. வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்திலும் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் என்று. சிலருக்கு கடன் தொல்லைகளும் இன்னும் சிலருக்கு கடன்படும் சூழ்நிலையும் இருக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை இருந்தாலும் அனுகூலமான நாள் என்று. சிலருக்கு கூடுதல் பொறுப்பும் கிடைக்கும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நல்ல நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாக இன்று இருக்கிறது. துலாம் லக்ன அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நல்ல நாள் என்று.
பெரிய மனிதர்களின் தொடர்பு, தெய்வ தரிசனங்கள் கிடைக்கப்பெறும் அற்புத நாள். சிலருக்கு பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். முதியோருக்கும் பிள்ளைகளால் ஆதாயமும் அனுசரணையும் கிடைக்கும் நல்ல நாள் இன்று. காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கு மனமகிழ்ச்சி கூடும் சிறப்பான நாள் இன்று. பணியில் இருப்பவருக்கு சற்று திருப்தி இல்லா நாளாக இன்று இருக்கிறது. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமற்ற நாள் இன்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் அற்புதமான நாள் இன்று. விருச்சிகம் லக்ன அன்பர்களே, தாயின் ஆதரவு கிடைக்கும் நல்ல நாள் இன்று. சிலருக்கு பிள்ளைகளால் தொல்லைகள் உண்டாகலாம். பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்று இருக்கிறது. பெரியவர்களிடத்திலும் கொஞ்சம் கண்ணியமாக நடந்து காரியம் சாதிக்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கையும் சிலருக்கு உண்டு. காதலிக்கும் இளைய பருவத்தினர் இன்று சந்திக்காமல் இருப்பது நல்லது. பணியில் இருப்பவருக்கும் பதட்டம், தடுமாற்றம் இருக்கும். வேலை பளு கூடும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் பலன் கிடைக்கும் நல்ல நாள் என்று. தனுசு லக்ன அன்பர்களே, மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் என்று. சிலருக்கு சிறு பிரயாணங்கள் இருக்கும். இன்னும் சிலருக்கு மண்மனை, வாகனங்கள் வாங்க விற்க ஒப்பந்தங்கள் நடைபெறும் நாளாகவும் இன்று இருக்கிறது. சிலருக்கு தாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டி வரும். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கு உற்சாக மனநிலை இருக்கும் நல்ல நாள் என்று. பணியில் இருப்பவருக்கும் அனுகூலமான போக்கு இருக்கும். சிலருக்கு இடம் மாற்றம், ஊர் மாற்றம் கூட இன்று இருக்கலாம். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நல்ல நாள் இன்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் கை கொடுக்கும் நல்ல நாள் என்று. மகரம் லக்ன அன்பர்களே, பண வரவும் பொருள் வரவும் உள்ள நல்ல நாள் என்று. பேச்சில் நிதானமும் பணிவும் தேவைப்படும் நாளாக இன்று இருக்கிறது. உறவுகள், நண்பர்களிடத்தில் மனக்கசப்பு உள்ள நாளாகவும் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடினாலும் பண வரவுள்ள நல்ல நாள் இன்று. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் உள்ள நல்ல நாள் இன்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது. கும்பம் லக்ன அன்பர்களே, தன்னம்பிக்கையும் தோற்ற பொலிவும் உள்ள நல்ல நாள் இன்று. சிலருக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு அனுகூல போக்கை தரும். காரிய சாதனையும் உள்ள நல்ல நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு திறமை வெளிப்படும் நல்ல நாள். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க நாள்தான் என்று. மீனம் லக்ன அன்பர்களே, கைப்பொருள் கரையும் நாளாக இன்று இருக்கிறது. சிலர் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீர்கள். இன்னும் சிலருக்கு மருத்துவம் செலவினங்களும் பழுதுபார்ப்பு செலவினங்களும் வரும் நாளாகவும் இன்று இருக்கிறது. காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. பணியில் இருப்பவருக்கு சலிப்பும் சோம்பல்களும் இருக்கும். வேலை பளுவும் கூடும் நாளாக இன்று இருக்கிறது. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கு கடின உழைப்பு, பழுதுபார்ப்பு, பராமரிப்பு செலவு இருக்கும் நாளாக இன்று இருக்கும். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்கள் அலைச்சல்கள் உள்ள எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்று இருக்கிறது. அன்பர்களே, இதுவரை 12 லக்னங்களுக்குண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.